பெருமாள் மணிகண்டன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்திருக்கிறது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஏன்னா ஒரு பெரிய கூட்டணி அமைப்பது அப்படிங்கிறத திரு அமித்ஷாவுடைய வியூகமாக இருந்தது. இங்கே திமுகவை வீழ்த்த வேண்டும்னு திரு அமித்ஷா பேசுகிறார், பிரதமர் மோடி பேசுகிறார், நிதித்துறை அமைச்சர் பேசுகிறாங்க. எல்லோருடைய முதன்மை நோக்கமும் அதுவாக இருக்கிறது. ஆனால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் அங்கேயே தேங்கி நிற்கிறதா? அதுதான் இன்னைக்கு கூட்டத்துக்கான அடிப்படையாக இருக்கா? எப்படி பார்க்கணும்? இல்லை, இது ஒரு எதிர்பாராத ஒரு கூட்டம் தான். ஏன்னா இதுக்கு திடீரென்று ஒரு ஷார்ட் நோட்டீஸில் தான் இந்த கூட்டத்தை அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி தோணுது. ஐயா சிபிஆர், தமிழகத்தைச் சேர்ந்த ஐயா சிபிஆர் அவர்கள் மகாராஷ்டிராவின் ஆளுநராக இருந்தார். அவர் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கலும் செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் நடைபெறுகிற தேர்தலில் நிச்சயமாக அவர் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அது முதல்ல தமிழக பாஜகவை மையமாக வைத்து நடந்த ஒரு மிக முக்கியமான நகர்வு. ஐயா, இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஐயா சிபிஆர் அவர்கள் கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மேற்கு மண்டலங்களை மையமாக கொண்ட கட்சியினுடைய ஒரு அந்த பகுதியினுடைய ஒரு பிரதிநிதித்துவத்தை பிரதிபலிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு பிறகு திருநெல்வேலியில் நடந்த பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டத்திற்கு ஐயா அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள். அதற்கு பிறகு அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு கூட்டம் நடக்கிறது. இதுக்கு இடையில என்ன நடந்தது அப்படின்னா, அண்ணன் குபேந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல ஐயா அன்பர் அண்ணாமலை அவர்கள் ஐயா எடப்பாடி அவர்களோடு ஒரு இணக்கத்தை வெளிப்படுத்துகிறார். திருநெல்வேலி கூட்டத்திலேயே அவர் ரொம்ப வெளிப்படையாக, ஐயா அமித்ஷா அவர்கள் கூட ஐயா எடப்பாடி அவர்களுடைய பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் அன்பர் அண்ணாமலை அவர்கள் ஐயா எடப்பாடி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு பேசுகிறார். பிறகு இங்கே நடந்த ஐயா மூப்பனார் அவர்களுடைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் அவர்கள் இருவரும் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தமிழக அரசியல். ஆனால் இந்த ஐயா எடப்பாடி அவர்களோடு அன்பர் அண்ணாமலை அவர்கள் ஏன் ஒரு நெருக்கத்தை காட்டுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் அவர் விடுபட்டிருக்கிறார். அவர் அழைக்கப்பட்டு போகாமல் இருந்தாரா, அல்லது அவரே குறிப்பிடுவதை போல அழைக்கப்பட்டும் அவருடைய பல்வேறு காரண காரியங்களால் அவரால் ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்ப இங்க அவர்கள் சொல்லுகிற செய்தி என்னன்னா, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். கட்சியினுடைய ஒற்றுமை எங்க குறைஞ்சிருக்கு. இப்போ என்ன கேள்வினா, கட்சியின் ஒற்றுமைக்காக தான் இன்னைக்கு கூட்டம்னு எடுத்துக்கொண்டால் ரெண்டு விதமா இருக்கலாம். ஒன்று கூட்டணியை பலப்படுத்தணும், கூட்டணி ஒற்றுமை அப்படின்னு. ஏன்னா அதில் ஒரு சிக்கல் இருக்கு. அது ரெண்டாவது பகுதியில் கூட பேசலாம். இப்போ திரு டிடிவி தினகரன் நான் டிசம்பரில் தான் சொல்லுவேன், இருக்கனா இல்லையான்னு சொல்றாரு. திரு ஓ பன்னீர்செல்வம் எது வேணா நடக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ சசிகலா அவர்கள் ஒரு கடிதத்தை நடுவில் சொல்றாங்க. சசிகலா கூட தேர்தல் அரசியலில் ரொம்ப ஆக்டிவா இல்லை, இவங்களெல்லாம் வச்சுப்போம். அப்புறம் பாமகவோ தேமுதிகவோ இப்போ வரைக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் அப்படி நகர போது. அப்போ அடுத்து கூட்டணிக்குள்ள யாரை கொண்டு வரதுங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் உட்கட்சிக்குள்ள சிக்கல் இருக்குன்னு என்ன அடிப்படையில் நாம வரும்? இதுவரை வெளிப்படையா அப்படி ஏதாவது தெரியுதா? இல்ல, என்ன இன்னைக்கு திரு அண்ணாமலை பங்கேற்காதது ஒரு கவனிக்கத்தக்க அம்சம். அதை தாண்டி இது என்னன்னா, நீங்க ரொம்ப சரியாக குறிப்பிட்டதை போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த ஐயா டிடிவி வெளியேறிவிட்டார். அவர் இவ்வளவு நாட்களும் அவர் எந்த அளவுக்கு சொன்னார்னா, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம், அஇஅதிமுக இப்ப வந்திருக்குன்னாரு. பிறகு என்ன சொன்னார்னா, அதே தான் திரு எடப்பாடி பழனிசாமி ரிஃப்ளெக்ட் பண்ணாரு. நாங்க பாஜகவுல போய் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம், பாஜகவோட வேறு சிலர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு நகர்ந்து எங்க வந்துருச்சுன்னா, ஐயா ஓபிஎஸ் நான் கூட்டணியை விட்டே வெளியே வந்து விட்டேன் என்று அவர்கள் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாங்க. ஐயா டிடிவி அவர்களும் நாங்க எந்த கூட்டணி டிசம்பர்ல சொல்றேங்கிறாங்க. அப்ப எந்த கூட்டணியில் நாங்க இல்லைங்கிறத அவங்க உறுதிப்படுத்துறாங்க. அதான அதனுடைய பொருள். அப்ப இதுல இன்னொன்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், லார்ஜர் தென் த பார்ட்டிங்கிற ஒரு இமேஜ் அன்பர் அண்ணாமலைக்கு இருக்கிறது. சரி, அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஏனைய தலைவர்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அப்படின்னு நம்ம யூகிக்க வேண்டியதாக அது ஓரளவுக்கு வெளிப்படையா தெரியக்கூடியதாகவும் இருக்கு. ஆமா, அப்ப என்னன்னா, இங்க ஐயா அன்பர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால தலைவர்கள், அவர்கள் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு அந்த இயக்கத்தை வளர்த்த தலைவர்களை விட அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்கிறது. இன்றைக்கு கட்சி கூட்டம் நடக்கிற போது நீங்க பாத்தீங்கன்னா, அவரோட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு, அவரோட கையெழுத்து வாங்குறதுக்கு எல்லாம் ஈவன் ஒரு சில மூத்த தலைவர்களே அதை ஒருங்கிணைக்க வேண்டிய அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார்கள். அப்ப இங்க நம்ம எதை கவனிக்க வேண்டியது இருக்கிறது என்றால், இரண்டு விஷயங்கள் இன்றைக்கு மையமாக இருந்திருக்கும். ஒன்று, தன்னளவில் என்டிஏ கூட்டணி என்பது
பலவீனப்பட்டு வருகிறது. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வெளியேறியதனால், ஐயா டிடிவி அவர்கள் வெளியேறியதால், இன்னமும் ஐயா அன்புமணி அவர்களோ ஐயா ராமதாஸ் அவர்களோ இன்னமும் என்டிஏ கூட்டணியை அங்கீகரிக்காத காலத்தில் இங்கே தமிழ்நாட்டில் 2 என்டிஏ கூட்டணி இருந்தது. 2021 தேர்தலில் அஇஅதிமுக தலைமை தாங்கிய என்டிஏ கூட்டணி ஒன்று, 2024 தேர்தலில் பாஜக தலைமை தாங்கிய என்டிஏ கூட்டணி ஒன்று. இன்றைக்கு 2021 தலைமை தாங்கிய அஇஅதிமுகவும் 2024 தலைமை தாங்கிய பாஜகவும் ஓரணியில் இருக்கிறார்கள். ஆனால் வெவ்வேறு காலகட்டங்களில் அவர்களோடு பயணித்தவர்கள் இன்னமும் எந்த அணிக்கு தாங்கள் சென்றதாக சொல்லாவிட்டாலுமே நாங்கள் இன்னமும் எந்த கூட்டணியிலும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த கூட்டம் 2 விஷயத்தை மையப்படுத்தி, இதுல இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. அப்ப நம்ம 2 விதம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவையும் வைத்துதான் இந்த ஆலோசனை கூட்டத்தை அவர் நடத்தியிருப்பார். ஒருவேளை கூட்டணி சிக்கல், கூட்டணி விரிவுபடுத்துறது அப்படின்னா அது 2 பேர் சேர்ந்து தானே பண்ண முடியும். இல்ல நீங்க முதல்ல இங்க கேட்கறது உங்களுக்கு, இப்ப கூட்டணி விவகாரம் என்றால் ஏற்கனவே கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அதிமுகனா, கூட்டணி விரிவுபடுத்துவது என்றால் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களோ இல்லாம ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த முடியாது. அப்ப இது உட்கட்சி சிக்கலா அப்படிங்கிற கேள்வி எனக்கு. இல்ல சார், உங்க கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனா அதுக்கான பதில் என்னன்னா, என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நான் ஐயா நயினார் அவர்களுக்கு செய்தி அனுப்பினேன் என்று பாஜகவை காரணமாக சொல்லிதான் வெளியேறினார். அதே போல நான் இந்த கூட்டணியில் இருக்கிறேனா இல்லையா என்பதை நீங்கள் ஐயா நயினார் நாகேந்திரனை தான் கேட்க வேண்டும். அது நீங்க நயினார் நாகேந்திரன் அவர்களோட சுருக்கிறதே சரியானு தெரியல. ஏன்னா அவர் வரவேற்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள்னாரு, அதை கொடுக்கலன்னாங்க வெளில போயிட்டார். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க அதுக்கு பிறகு சொன்னார் நான் இந்த முயற்சியெல்லாம் எடுத்தேன் அப்படின்னு. நீங்க நுட்பமாக ஒரு கேள்வியை கேட்டதுனால நான் இந்த இடத்த சொல்ல வேண்டியதா இருக்கு. அவங்க இருவருமே, ஐயா ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் அல்லது ஐயா டிடிவி ஆக இருக்கட்டும், இருவருமே நீங்க எங்க ஐயா நயினாருங்கிறதே விட்டுருங்க, பாஜக தலைமையின் மீது ஒரு மெல்லிய குற்றச்சாட்டை வீசிவிட்டு தான் அவர்கள் இருவரும் வெளியே போயிருக்கிறார்கள். அப்ப அதை அவங்க உட்கட்சி அளவில் அவங்க பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இன்னொரு புறம் இன்றைக்கு கட்சியில் முக்கியமான இடத்தில் இல்லாவிட்டாலும் ஐயா அன்பர் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், அதை திரு நயினார் நாகேந்திரன் உணர்ந்து அல்லது அதையும் ஏற்றுதான் நடக்கிற மாதிரி இருக்கு. பல மேடைகள்ல அவர் அண்ணாமலையோடு சேர்ந்து இணக்கமான ஒரு போக்க கடைபிடிக்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். சார், நீங்க இதை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ராமநாதபுரத்தில் இந்த முறை பிரதமர் வந்தார் இல்லைங்களா, அவர் பேசுகிற போது கூட ஒரு வரி கூடுதலா இருக்கத ஒரு ஊடகவியலாளர்களா நாம கவனிக்க முடியும். நான் இங்கே நயினார் நாகேந்திரனுடைய பெயரை சொன்னவுடன் ஒரு பெரிய கைத்தட்டல் எனக்கு கேட்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டதை சொல்றாரு. ஆமா, ஒரு அக்னாலேஜ் பண்றாரு. அது நீங்க அந்த உரையில் அந்த ஒரு வரி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வரி. அப்போ இந்த 2 விஷயம் தான். ஒன்று பாஜகவிற்குள் ஒரு தலைமை மாற்றம் நடந்திருக்கிறது. அந்த தலைமை மாற்றம் நடந்த பிறகு அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு சில சலசலப்புகள் அல்லது இன்னும் ஒரு சில விஷயங்கள் செட்டில் ஆகாம இருந்திருக்கலாம். ஏனென்றால் நிர்வாகிகள் நியமனத்தையே நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் நியமனம் பட்டியல் இப்போ வருதுன்னாங்க. ஆனா அதுல பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லாம ஏறக்குறைய முன்பு இருந்த பெரும்பாலான நிர்வாகிகள் கூடுதலாக அப்படின்னா அவரு அண்ணாமலை அவர்கள்ட்ட முரண்படல திரு நயினார் அப்படித்தானே பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் அவரை ஹேண்டில் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பர்சனாலிட்டியை ஹேண்டில் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடத்துல இவங்களுக்கு ஏனைய மூத்த தலைவர்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கோ அப்படின்னு நாம, ஏன்னா அடுத்தடுத்த சம்பவங்கள் இருக்குல்ல, ஏனென்றால் எவ்வளவு கடுமையாக ஐயா எடப்பாடியார் அவர்களை அன்பர் அண்ணாமலை விமர்சித்தார் நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எவ்வளவு இணக்கத்தை காட்டினார்கள், மூப்பனார் ஐயாவினுடைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியில எவ்வளவு இணக்கத்தை காட்டினார்கள் என்பது தெரியும். இந்த 2க்கும் பிறகு நடக்கிற ஒரு எதிர்பாராத ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ளாததும், இவர் கலந்து கொள்ளாதது கூட விஷயம் இல்ல, அந்த கூட்டம் நடக்கிற பொழுதே ஒரு விளக்கத்தை வேற அவர் கொடுக்கிறார்ல. நீங்க ஒரு ஊடகவியலாளர்களா நாம நெருங்கி பார்த்திருக்கோம். இந்த விளக்கத்தை இன்றைக்கே கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அந்த கூட்டம் போய்கொண்டு இருக்கிற பொழுது அது அவர் இன்ஃபார்மலா பேசுறாங்க, ஒரு பேட்டி மாதிரி அவர் எங்கேயும் சொன்னதா எனக்கு தெரியல தகவல். ஆனா அது ஒரு செய்தியாக இன்றைக்கு, அதாவது எனக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிற காரணத்தினால் நான் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கறத, ஏனென்றால் ஒரு தலைவருடைய அமைதியும் செய்திதான், அவருடைய ஆப்சன்ஸும் செய்திதான், அவருடைய விளக்கமும் செய்தி. பங்கேற்கவில்லை என்பது இதுல ஒரு சிக்னிஃபிகன்ட்டான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பாக்குறீங்க. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.